ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டு இயல் 4 வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து இயல் 4ல் கலங்கரை விளக்கம் பற்றி பார்ப்போம். ஓகே, இயல் 4 கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறத வந்து எழுதியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் ருத்திரங்கண்ணார். முதல்ல வந்து நம்ம பாடலோட வரி வந்து பார்த்துருவோம். வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் ஜென்னி விண்போர நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்குஜுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து பாடல். இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலை கடியலூர் ருத்திரங்கண்ணார் வந்து எழுதியிருக்கார். இப்போ இதோட பொருள் வந்து பார்ப்போம். வானம் மூன்றிய மதலை போல அப்படின்னா வந்து என்னன்னா, மதலை அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னா தூண், அதாவது வானத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூண் போல வந்து இந்த கலங்கரை விளக்கம் வந்து இருக்கிறது. ஓகேவா, இந்த கலங்கரை விளக்கத்தை வந்து வர்ணிச்சு சொல்லுவாங்க. கலங்கரை விளக்கம்னா என்னது? லைட் ஹவுஸ். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி சொல்லியிருந்தேன். கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸை பற்றி வர்ணித்து சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். வானம் மூன்றிய மதலை போல, அதாவது வானத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூண் போல வந்து இந்த கலங்கரை விளக்கம் வந்து இருக்கிறது. அடுத்து ஏணி சாத்தியே ஏற்றுணும் சென்னி, இல்லை சென்னி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சி. ஏணி போட்டு கூட ஏற முடியாத அளவுக்கு ரொம்ப உயரமான, உச்சினா உயரமான இடத்துல உயரமாக இருக்கிறது. ஓகேவா, ஏணி போட்டு கூட ஏற முடியாத அளவுக்கு உயரமாக வந்து இருக்கக்கூடியது இந்த கலங்கரை விளக்கம். விண்போர நிவந்த வேயா மாடத்து. ஓகேவா, இல்லை வேயா மாடத்து அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு சாந்தினால் பூசப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லலாம். சாந்து. ஓகேவா, அதாவது இந்த இது வந்து சாந்தினால தானே பூசியிருப்பாங்க இந்த பில்டிங்கை. ஸோ இந்த பில்டிங் அப்படிங்கிறது விண்ணை முட்டும் உயரத்திற்கு வந்து சாந்தினால் பூசப்பட்டுள்ள ஒரு மாடம்னு ஒரு பில்டிங். அடுத்த இரவில் மாற்றி இளங்குஜுடர் நெகிழி. இதில் வந்து சுடர் இந்த நெகிழி அப்படிங்கிறது வந்து என்னன்னா தீச்சுடர். இதோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடத்தில் இந்த இதற்கா இந்த லைட் ஹவுஸில் வந்து ஏற்றப்பெற்ற இளஞ்சுடர். ஓகேவா, இளங்குஜுடர்னா அந்த நெகிழி தீச்சுடர். ஓகேவா, இரவில் வந்து ஏற்றப்பெற்ற எரியும் விளக்கு. அடுத்த உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும். ஒரு பெரிய நீர்ப்பரப்புல அழுவத்து, இது உறவு நீர்னா ஒரு பெரிய நீர்ப்பரப்புன்னு அர்த்தம். அழுவம் அப்படின்னா வந்து என்னது? கடல் அப்படின்ற அர்த்தம். அதில் ஓடக்கூடிய ஒரு கப்பல். ஓகேவா, ஒரு பெரிய நிலப்பரப்புல ஒரு பெரிய நிலப்பரப்பு அளவுள்ள கடல்ல வந்து ஓடக்கூடிய ஒரு கப்பல்ல வந்து அது எங்க போகுன்னு தெரியாம வழி முழிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து இங்க வா அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய துறைமுகமே அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஒரு லைட் ஹவுஸோட வர்ணிப்பு மற்றும் லைட் ஹவுஸோட பண்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, வானத்தை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் போல இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம். ஏணி போட்டு ஏறினா கூட ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடியது. விண்ணை முட்டும் அளவுக்கு இந்த பில்டிங் வந்து ஒரு சாந்தினால் வந்து பூசப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் வந்து பளிச்சிடும் எரியும் விளக்குடைய இந்த இது கடல்ல வந்து கடல்ல இந்த துறைமுகம் இருக்குல்ல, ஒரு கப்பல் வந்து ஒரு கடல்ல வந்து ஒரு கப்பல் வந்து எங்க போகும் அப்படின்ட்டு முழித்து கொண்டு இருக்கும்போது அதை வந்து என்ன நோக்கி வா அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய இதுதான் வந்து என்னன்னா இந்த கலங்கரை விளக்கம். இதை தான் வந்து பாடல் பொருளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே நான் சொன்னது தான் இருக்கும் பாருங்க. மதலை அப்படிங்கிறது தூண், நெகிழி அப்படிங்கிறது தீச்சுடர், அழுவம் அப்படின்னா வந்து கடல், வேயா மாடம் அப்படிங்கிறது வைக்கோல் போன்றப்பட்டால் வெய்யப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியம். திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படிங்கிறத என்னது? வேயா மாடம். சென்னி அப்படின்னா வந்து உச்சி, உறவு நீர் அப்படிங்கிறது பெரு நீர்ப்பரப்பு, கரையும் அப்படிங்கிறது அழைக்கும். ஓகேவா, பாடல் பொருள் வந்து நான் சொன்னது தான் கொடுத்துருப்பாங்க. கலங்கரை விளக்கமானது வானம் வந்து கீழே விழுந்து விடக்கூடாதுன்னு தங்கி கொண்டு இருக்கக்கூடிய தூண் போட்டு இருக்குது. ஏணி கொண்டு ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருக்குது. சாந்து பூசப்பட்ட அளவுக்கு விண்ணை முட்டும் ஒரு மாடம் வந்து இருக்குது. இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு வந்து இருக்கிறது. கடலில் துறை. ஓகேவா, கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரங்களத்தை தன் துறை நோக்கி அழைக்கிறது. ஸோ எங்கே போகுன்னு வழி தெரியாததை இங்கே வா, இதுதான் துறைமுகம் அப்படின்ட்டு அழைக்கக்கூடியது வந்து இந்த இது. ஓகே, அடுத்தது நூல்வெளி. இந்த பாடலை எழுதியவர் யார்? கடியலூர் ருத்திரங்கண்ணார். இவர் வந்து சங்ககால புலவர்களில் ஒருவர்.
கடியலூர் அப்படிங்கிறது என்னது, இவர் வந்து வாழ்ந்த ஊரோட பேர் கடியலூர். 10 பாட்டில் வந்து பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய ரெண்டையும் வந்து இவர் எழுதியிருக்கார். ஸோ முக்கியம், பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இந்த ரெண்டையும் வந்து எழுதியிருக்கார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன். ஓகேவா, இது முக்கியம். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரியன். அடுத்து இந்த நூலின் 346 முதல் 351 அடிகள் வந்து நமக்கு பாடப்பகுதிகளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. இல்லை வந்து கடியலூர் உத்திரங்கண்ணர் வந்து சங்ககால புலவர்கள் ஒருவர். கடியலூர் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பேர். இவர் வந்து பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை இந்த 2 நூல்களையும் வந்து எழுதியிருக்கிறார். மேலும் தொண்டைமான் இளந்திரியன் வந்து பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவனாக வந்து இருக்கிறார். அடுத்தது வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வள்ளல் ஒருவரிடம் வந்து பரிசு பெறும். இப்போ பானாற்றுப்படை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆற்றுப்படை இலக்கியம். இந்த ஆற்றுப்படை இலக்கியம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு வள்ளல் இருக்கார், அந்த வள்ளல்கிட்ட போயிட்டு ஒரு புலவரோ அல்லது ஒரு பாணரோ வந்து ஒரு கவிதையோ ஒரு செய்யுளோ ஒரு பாடலோ பாடி பரிசு வந்து பெற்றுட்டு வராங்க. அப்படி பாடல் பாடிய பரிசு பெற்றுட்டு வரும்போது அதை வந்து பிறருக்கும் வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த வள்ளல் வந்து நீ ஏதாவது வந்து பாடலோ அல்லது கவிதையோ ஏதாவது சொன்னா உனக்கு வந்து பரிசு கொடுப்பார் அப்படின்ட்டு பிறருக்கு வந்து வழிகாட்டுவதாக பாடப்படுவதான்றது என்னது, ஆற்றுப்படை இலக்கியம். ஒரு புலவர் அல்லது பாணர் வந்து ஒரு வள்ளலிருந்து பரிசு பெற்றுட்டு, வள்ளலோ அல்லது மன்னனோ யார்ட்டையாட்டு பரிசு பெற்றுட்டு அது மற்றவர்களுக்கு வந்து கூறுவது, இங்கே போ உனக்கு வந்து இங்கே வந்து பரிசு பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு கூறுவது என்னது, ஆற்றுப்படை இலக்கியம். அடுத்து 10 பாட்டு நூல்கள். ஓகே, இந்த 10 பாட்டு நூல்களை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஷார்ட்கட்டை பிரிச்சுக்கோங்க. முருகர் கோவில் இருக்குது, ஓகேவா. ஒரு முருகர் கோவிலுக்கு நடைப்பயணம், ஓகேவா. இப்போ வந்து இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்குலாம் வந்து சஷ்டி டைமில் வந்து நடந்து போவாங்க. திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு சஷ்டி டைமில் வந்து நடந்து போவாங்க. எல்லா ஊர்லேருந்து நடந்து வருவாங்க. அப்போ முருகர் கோவிலுக்கு ஒரு நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. முருகர் கோவிலுக்கு நடைப்பயணம் மேற்கொள்ளணும்னா ரொம்ப நமக்கு பொறுமை தேவை. ஆகவே ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும், அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அது வந்து ஒரு பெரிய தூரமாக இருக்கும், பெரும் தூரமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் நம்ம நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தூரமாக சொல்லுவாங்க, சிறிய தூரம் தான். ஓகே, இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஸ்மால் டார்கெட்டாக சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரு. ஆனால் இந்த 40 கிலோமீட்டரை 4 கிலோமீட்டராக பிரித்து அப்படியே ஸ்மாலாக சொல்லுவாங்க, சிறிய இதாக பிரிச்சுருப்பாங்க. ஓகேவா, அப்படி இதுதான். ஓகேவா, இது வந்து ஒரு ஷார்ட்கட். இதை ஞாபகிச்சுக்கோங்க. முருகர் கோயிலுக்கு சஷ்டி டைமில் நடைபயணம் மேற்கொள்ளணும்னா பொறுமையாக இருக்கணும். அது பெரிய தூரமாக இருந்தாலும் சிறிய தூரமாக வந்து நம்மளை கருதி நம்மளை கூட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேவா, இதை ஞாபகிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இவ்வளோதான். இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த 10 பாட்டையும் அழகாக சொல்கிறான். இப்போ முருகர் ஃபஸ்ட்டு இது சொன்னோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து திருன்னு போட்டுக்கணும். ஸோ திருமுருகாற்றுப்படை. பொறுமையாக இருக்கணுமா, பொருணராற்றுப்படை. ஆற்றுப்படை அப்படிங்கிறது வரும் எல்லா கூடயுமா. ஆற்றுப்படை அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஷார்ட்கட் முடிச்சு வச்சுக்கோங்க. முருகர் ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை வந்துட்டு அடுத்து பொருணராற்றுப்படை. அடுத்த ரொம்ப தூரம் இருக்கும் பெரும்பானாற்றுப்படை. அடுத்து சின்ன தூரமாக கூட்டு போயிடுவாங்க சிறு பானாற்றுப்படை. அப்போ இந்த மொதல் நாள் வந்து நமக்கு ஓகே ஆயிட்டா, இந்த முருகர் கதையை வச்சு மொதல் நாளும் ஓகே. இப்போ அடுத்து வந்து பாருங்க, குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு. மருதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வரணும். மருதத்துக்கு மட்டும் மதுரை காஞ்சி, மருதம், குறிஞ்சி முல்லை மருதம். மருதத்துக்கு வந்து மதுரை காஞ்சியும் மதுரையும் மலைப்படுகடாம். ஸோ இந்த 2 வார்த்தையும் எங்கே மேலே தானே தொடங்குது, அதனால இந்த 2 வார்த்தையும் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி மலைப்படு கடாம் அப்படின்ட்டு இந்த 2 இதுவும் வரும்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நெய்தல் பார்த்தீங்கன்னா நெடுநெல் வாடை. மதுரை காஞ்சி பார்த்தாச்சு, மலைப்படு. நெய்தலுக்கு வந்து நெடுநெல் வாடை நெய்தல். பாலைக்கு வந்து பட்டினப்பாலை. அவ்வளோதான். ஸோ 10 முடிஞ்சா இவ்வளோதான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டே உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த 10 இதுவுமே வந்து மறக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம புக் பேக் பார்த்துருமா. வேயா மாடம் எனப்படுவது. வேயா மாடம் அப்படிங்கிறது என்னது, சாந்தினால் பூசப்படுவது. அடுத்தது உறவு நீர் அழுவம். இல்லை அழுவம் அப்படிங்கிறது என்னது, கடலை வந்து குறிக்கக்கூடியது.
உறவு நீர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பெரிய இது நீர்ப்பரப்பு. அழுவம் அப்படிங்கிறது கடல். கடலில் துறை அறியாமல் கலங்குன. எந்த சைடு போகு அப்படின்னு தெரியாம கலங்குவது எது? மரக்கலங்கள். தூண் என்னும் சொல்லின் பொருள். தூண் அப்படிங்கிறது மதலை. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவின்மிகு கப்பல். இந்த பாடலை வந்து எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார். ஓகேவா? மருதன் இளநாகனார். இதில் பார்ப்போம். உலகு குளிர்ந்தன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைவு செலல் இயற்கை வங்குளாட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீங்கான் மாட ஒள்ஏரி மருங்கறிந்து ஒய்ய அப்படின்ட்டு இந்த பாடலை வந்து எழுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார். இந்த பாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகநானூற்று பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஸோ அகநானூரில் இடம்பெற்றிருந்தால் அது பாடல் வரிகளை வந்து கேள்வி கேட்க வாய்ப்புண்டு. இல்லை முக்கியமான வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகு குளிர்ந்தன உருகெழு வங்கம். ஓகே, இந்த வரி வந்து கேட்கலாம். இதை வந்து எப்படி அகநாடும் ஞாபகம் உருவம். உருகெழுங்கன்னா உருவம்னு ஞாபகம். எல்லாம் ஷார்ட்கட் வந்து ஞாபகிக்கிறது. உருவம் அப்படிங்கிறது வந்து என்னது? அகத்தை சார்ந்தது. அதனால உருவம் அப்படிங்கிறது வந்துட்டுனா அகநானூறு அப்படிங்கிட்டு போட்டுடலாம். இந்த ஒரு லைன் வந்து கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கேட்டிருக்காங்க, கேட்கவும் வந்து வாய்ப்பு இருக்குது. எந்த நூல் அப்படின்ட்டு அகநானூறு புறநானூறுனா கேட்பாங்க. ஓகே, இதோட பாடல் பொருள் வந்து நம்ம பார்த்துருவோமா? ஓகே, இதில் பாடல் பொருள் வந்து பாருங்க. உலகம் புடைபெயர்ந்து போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடைய நாவாய். ஓகே, உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். இது வந்து ஒரு கப்பலை வந்து வர்ணித்து பாடக்கூடியதுதான். அடுத்து அது புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு செல்லும். அதாவது கடலில் சொல்கிறாங்க, ஒரு புலால் நாற்றமுடைய அலையை வீசும் பெருங்கடலையோட நீரை வந்து பிளந்து செல்லும். இரவும் பகலும் ஒரு இடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றால் நாவாயானது அசைந்து செல்லும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தின் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். ஒரு கப்பல் வந்து எப்படி இருக்கும், மேலே அந்த கப்பலை வந்து எப்படி ஓட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இல்லை உரு அப்படின்னா என்னது? அழகு. போல அப்படின்னா வந்து பிளக்க. வங்குல் அப்படின்னா காற்று. நீங்கான் அப்படிங்கிறது என்ன? யாரையோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நாவாய் ஓட்டுபவன் அப்படின்ட்டு வந்துடும். அடுத்த வங்கம் அப்படிங்கிறது என்னது? கப்பல். வங்கூல் அப்படின்னா வந்து காற்று. வங்கம் அப்படின்னா வந்து கப்பல். எல் அப்படின்னா வந்து பகல். அல் அப்படின்னா வந்து என்னது? இரவு. கோடு உயர். ஓகே, கோடு உயர் அப்படின்னா என்னது? கரை உயர்ந்த. கோடு உயர் அப்படின்னா என்னது? கரை உயர்ந்த. அடுத்த மாட ஒள்ளேரி. இது வந்து என்னது? கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளேரி அப்படிங்கிறது என்னது? கலங்கரை விளக்கம். ஸோ இப்போ இதில் சொல்லும் பொருள்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஓகே, அடுத்தது மருதன் இளநாகனார் வந்து மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனாருங்கிறது சங்க கால புலவர்களில் ஒருவர். இவருக்கு மருதன் அப்படின்ட்டு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இவர் வந்து மருத திணையில் வந்து பாடுவதில் வல்லவர். ஓகேவா? அதனால தான் இவருடைய பேர் வந்து மருதன் இளநாகனார் அப்படின்ட்டு இவருக்கு வந்து பேர் வந்துச்சு. மேலும் இவர் வந்து கலித்தொகையினில் வந்து மருதத்திணை. ஓகே, கலித்தொகையில் இது வந்து குறிஞ்சி முல்லை மருதம் கிடையாது. கலித்தொகையில் உள்ள மருதத்திணையில் வந்து 35 பாடல்கள் வந்து பாடியுள்ளார். இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து கலித்தொகையில் உள்ள மருதத்திணையில் வந்து 35 பாடல்கள் வந்து பாடினால இவர் மருதத்திணையில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கனால இவர் என்னது? மருதன் இளநாகனார் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இது வந்து இவரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நூலை பற்றி. அகநானூறு அப்படிங்கிறது எனது 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை வந்து கொண்டது. ஓகேவா? அகம் கூட்டல் 400, அகத்தை சார்ந்த 400 பாடல்களை கொண்டதுனால் இது வந்து எனது அகநானூறு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் வந்து பாடப்பட்ட 400 நூல்களை கொண்டது. இது வந்து எனது நெடுந்தொகை. ஓகே, 400 பாடல்களை கொண்டதுனால இது பெரிய நெடுந்தொகை அப்படின்ட்டும் அழைக்கப்படுகிறது. இதில் உள்ள 255வது பாடல் வந்து இங்கே பாடலாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 8 தொகை நூல்கள்லாம் வந்து மேக்சிமம் நீங்களே வந்து மனப்பாடம் பண்ணிடுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனாலும் இதற்குன்னு ஒரு பாடல் உண்டு. ஓகேவா? அந்த பாடல் வந்து நம்ம ஹையர் கிளாஸில் படிப்போம். இதற்கான ஒரு பாடல், ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தர் ஏற்றும் கலியோடு அகமும் புறமும் சேர்ந்து அப்படின்ட்டு ஒரு பாடல் உண்டு. நல்ல குறுந்தொகை அப்படின்ட்டு ஒரு பாடல் உண்டு. ஓகேவா? ஸோ அந்த பாடலை வந்து நம்ம ஹையர் கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த பாடலை பார்த்துக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதை வந்து ஒரு 4 டைம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடமாக ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இதில் அகநூல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகநூல்கள், புறநூல்கள், அடுத்து அகமும் புறமும் சேர்ந்த நூல்கள், அகமும் புறமும் சேர்ந்த நூல்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் அகமும் புறமும் சேர்ந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். ஓகேவா? பரிபாடல் அப்படிங்கிறது என்னது? அகமும் புறமும் சேர்ந்த நூல், பரிபாடல். அடுத்த புறநூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்தும் புறநானூறும். இந்த ரெண்டும் வந்து என்னது? புறநூல்கள். இதில் வந்து ஒரு ஒற்றுமையை பார்த்தீங்களா? ப அப்படின்ட்டு வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒன்று புறநூலாக வந்து இருக்கும், இல்லைன்னா அகமும் புறமும் சேர்ந்த நூலாக இருக்கும். மீதி எதுலையுமே வந்து பாருங்க ப அப்படிங்கிறது வராது. பதிற்று பத்து, புறநானூறு, இந்த ரெண்டும் வந்து ப அப்படிங்கிறது எழுத்துல வந்து தொடங்கும். அதனால வந்து இது என்னது? புறநூல்கள். ஓகேவா? அதே மாதிரி ப வரிசையில தானே வந்து என்னது? பூவும் வந்து பேப்பா பிபி பூ அப்படிங்கிறதும் ப வரிசையில் வரக்கூடியது. ஸோ ப அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய 3 நூல்கள் பதிற்று பத்து, புறநானூறு, பரிபாடல். இந்த 3ல் பதிற்று பத்து, புறநானூறு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? புறநூலில் தான் வரும் அப்படின்ட்டு உறுதியாக தெரியும். அதனால இது ஒன்றும் பெருசு கிடையாது. பதிற்று பத்து பரிபாடல் இல்லை, பரிபாடல் அப்படிங்கிறது வந்து அகமும் புறமும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. பரிபாடல் அப்படிங்கிறது என்னது? அகமும் புறமும். பதிற்று பத்து அப்படிங்கிறது என்னது? புறப்பாடல். புறநானூறும் புறப்பாடல் தான். ஸோ இதில் வந்து 2 நூல்கள் வந்து வருது. எழுதிருமா? பதிற்று பத்து எல்லாம் வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது அகநூல்கள், எது புறநூல்கள், எத்தனை அகநூல்கள், எத்தனை புறநூல்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 8 நூல்ல 3 நூல் போயிட்டு, அப்ப மீதி உள்ள 5 நூல்களும் என்னது? அகநானூறு, அகநூல்கள். ஓகேவா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5ம் வந்து என்னது? அகநூல்கள். நம்ம இந்த புறநூல்களும் அகமும் புறமும் சேர்ந்ததை படிச்சுட்டோம்னா இந்த இது வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம், மீதி உள்ள அகநூல்களை. அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கு, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர். ஓகேவா? கற்றவர்கள் ஏற்கக்கூடிய கலித்தொகை, அகமும் புறமும் சேர்ந்து. ஓகேவா? இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா குறுந்தொகையோட இந்த அடைமொழி பேர் வந்து என்னன்ட்டு கேட்கலாம். ஓகேவா? கேட்டாங்கன்னா என்னது? நல்ல அப்படின்ட்டு வரும். ஸோ இது வந்து புக்கில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதான் பாட்டு. நல்ல இது இந்த பாடல் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பாடலை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாடல் வந்து நான் உங்களுக்கு இது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்த ரேத்தும் கலியோடு அகமும் புறமும் என்று 8 பாடல்கள். இதில் வந்து நற்றிணைக்கு வந்து ஒன்றும் கிடையாது. நற்றிணைக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல குறுந்தொகை, இந்த அடைமொழி வந்து வரக்கூடியது வந்து குறுந்தொகைக்கு வருது. நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தர் ஏற்றும் கலித்தொகை அப்படின்ட்டு இந்த 4க்கு மட்டும் வந்து வரும். ஓகே, இந்த 4ஐயும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது புக் பேக் மூவமா? ஓகே, இயற்கை இல்லை வந்து வங்கூல் அப்படிங்கிறதோட சொல்லோட பொருள் வந்து என்ன கேட்டிருக்காங்க? வங்கூல் அப்படின்னா வந்து காற்று, வங்கம்னா வந்து கப்பல். மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளில் சென்றனர். வங்கத்தில். ஓகே, கப்பல் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றமுடையதாக அகநூறு கூறுவது. கடல் தான் வந்து பெரிய கடல் தான் வந்து இது புலால் நாற்றமுடையது. பெருங்கடல். ஓகேவா? இது வந்து பெருமை கூட்டல் கடல் தான் வந்து வரும். ஓகேவா? இதில் வந்து
இதுதான் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி, இப்போ வந்து இதை தான் வந்து மேக்ஸிமம் சொல்லுவாங்க. பெரிய கடல், பெரு ப்ளஸ் கடல், பெருங்கடல் இதெல்லாம் வந்து வராது. பெருமை கூட்டல் கடல் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த இந்த மைய எங்கெல்லாம் வருதோ இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதனால நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கடைசி இதுக்கு என்னது? இன்று ஆகி. இது சேர்த்து எழுதுனா என்ன வரும்? இன்று ஆகி. அடுத்த எதிகை இடம்பெறாத இணை. எதிகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றாக வரக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் எழுத்து இங்கு வந்திருக்கு, இதில் லேல வந்திருக்கு, இதில் சை வந்திருக்கு. இது வந்து எதிகை. இதெல்லாம் வந்து எதிகை. எதிகை இடம்பெறாத வந்து இதுதான் இ. அப்போ இது வந்து என்னது? மோனை. இரவு இயற்கைன்னு வந்திருக்க, இது வந்து மோனை. அடுத்தது என்னது? அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வங்கம் அப்படிங்கிறது என்னது? வங்கம் அப்படிங்கிறது கப்பல். இதுக்கு இது வரும். நீங்கான் அப்படிங்கிறது யாரு? நான் ஒரு நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா வந்து என்னது? பகல். மாட உள்ளேரி அப்படிங்கிறது என்னது? கலங்கரை விளக்கம். அவ்வளோதான். அடுத்து வந்து உரைநடை உலகம். இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இதை வந்து பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து நுழையும் முன் கொடுத்துருக்க லைட்டாக ரீட் பண்ணிக்கணும். பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போது பெருவிருப்பம் உண்டு. தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என்று 3 வகை பயணம் உண்டு. நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி, கடல்வழி நீர்வழி அப்படின்ட்டு 2 இது இருக்குது. வானுறுதிகள் கண்டுபிடிக்காத காலத்தில் வந்து கப்பல்கள் மூலமாக தான் வந்து போயிட்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கப்பல்கள் கட்டுவதும் அந்த கப்பற்கலையை பற்றி தான் இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு மீதியெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது வந்து இது தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையானது வந்து இது தொல்காப்பியம். இதில் வந்து முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை வந்து குறிப்பிடுகிறது. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை இதனிலிருந்து அறியலாம். இதில் வந்து நம்ம இதை எப்படி ஞாபகம்னா முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறத எப்படி தொல்காப்பியம் அப்படிங்கிறத ஞாபகம் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இல்லை பார்த்தீங்கன்னா முன்னீர் அப்படிங்கிறது ஒரு 3 வகையான நீரை வந்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கடல் நீர். ஓகேவா? கடல் நீர் வந்து என்ன இருக்கும்? உப்பாக இருக்கும். அடுத்த இன்னொன்று வந்து கிணற்று நீர். கிணற்று நீர் வந்து கொஞ்சம் உப்பும் லைட்டாக நல்ல தண்ணி மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நல்ல நீர். ஓகேவா? நல்ல தண்ணி. இந்த 3 வகை நீரில் குளித்தா கூட நம்ம தோலுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இதான் முன்னீர் வழக்கம். முன்னீர் வழக்கம்னா நம்ம தோல் வந்து ஞாபகம் வந்துடும். கடல் தண்ணி, உப்பு தண்ணி, ஓகேவா? உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, ஒரு தோர்ப்பு தண்ணி, எந்த தண்ணியில் குளித்தாலும் 3 வகையான தண்ணியில் நம்ம குளித்தாலும் நம்ம தோலுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இதுதான் வந்து இதோட ஷார்ட்கட். ஓகேவா? இதான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. முன்னீர் வழக்கம் அப்படின்னா வந்து டக்குன்னு இது எந்த நூல் அப்படின்னு ஞாபகம் வருது. அப்போ 3 நீர் வந்து நம்ம தோளில் பட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் மறக்காதுல. அந்த 3 நீர் அப்படிங்கிறது என்னது? கடல் நீர், கிணற்று நீர், நல்ல தண்ணி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து அப்படின்ட்டு திருக்குறளை 496வது குறளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலிமையான சக்கரம் உடைய ஒரு காரோ பைக்கோ அல்லது பேருந்தோ எதுவாக இருந்தாலும் அது வந்து கடலில் ஓட முடியாது. ஓகேவா? வலிமையான சக்கரம் உடையது வந்து கடலில் வந்து ஓடாது. அதே போல் இந்த கப்பல் அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த பெரிய தேர் போன்று இருக்கக்கூடிய கப்பல் அப்படிங்கிறது இது நிலத்தில் வந்து ஓடாது. அதுதான் வந்து இந்த பாடலோட பொருள். ஓகே, வலிமையான சர்க்கரை உடையங்க காரு பைக்கு அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க. எதுனாலும் வந்து கடலில் வந்து ஓடாது. அதே மாதிரி கப்பல் அப்படிங்கிறது நிலத்தில் ஓடாது அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இதை வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு கூறப்படும். இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதிலிருந்து என்ன தெரியுது? இது பெரிய கப்பல்கள் வந்து இருந்தன என்பதற்கு சான்றாகும். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு தேரில், ஓகேவா, ஒரு பெரிய தேரில் வந்து திருவள்ளுவரையும் திருக்குறளையும் வச்சு நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? திருவள்ளுவர் சிலையையும் திருக்குறளையும் வந்து ஒரு நெடுந்தேரில் வச்சு நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ தேர்னு வந்தால் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் வந்து தேரில் வச்சு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் எப்படி எழுதிக்கணும்னா தேர்னு எழுதிக்கணும். தேரில் வச்சு
திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கூட்டு போகிறோம். திருக்குறள் அண்ட் திருவள்ளுவர். ஓகேவா, இதுதான் இதோட ஷார்ட்கட். அடுத்தது வந்து பாருங்க, பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பாளையில் வந்து விரிவாக விரிக்கிறது. பூம்புகார் துறைமுகத்தில் வந்து ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படிங்கிறத பட்டினப்பாளையில் வந்து நம்ம சொல்லப்படுகிறது. ஸோ இதில் வந்து எப்படின்னா, பூம்புகார் துறைமுகத்தில் வந்து பால் வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வந்து செய்யப்பட்டது. பூம்புகாரில் வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பூம்புகாரில் வந்து வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு பால் வழங்கி நம்ம வரவேற்றோம், அல்லது அவர்களுக்கு பால் கொடுத்தோம், அல்லது அவங்க நமக்கு பால் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது பாருங்க, பூ வருதா, இங்கே பா வருது. ஸோ இது வந்து பா வரிசை, அதனால வந்து இதை ஈஸியான வச்சுக்கலாம். ஸோ பூம்புகார் துறைமுகத்தில் வருது, எல்லாருக்கும் என்னது பால் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பட்டினப்பாளை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். அடுத்து இதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னோன்னா அந்த இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உலகுக்கு இருந்தன உருகெழு வங்கம். ஓகேவா, இது வந்து போன அடி சொன்ன ஷார்ட்கட் தான். உரு அப்படிங்கிறது என்னது, ஒரு அழகு, உருவம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அகநானூரில் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்தது, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இதெல்லாம் விட்டுருங்க. தரியர்னு இருக்கா, இதை வந்து தயிர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிர் வந்து எவ்வளவு, 10 ரூபாய், 10 × 10. ஸோ தயிர் வந்து 10 ரூபாய். அவ்வளோதான், இதுதான் ஷார்ட்கட்டு. ஓகேவா, இதில் இந்த உலகு குளிர்ந்தன உருகெழு வங்கம் அப்படிங்கிறது அகநானூரோடு முடிஞ்சு. இதனையே 10 எப்படி சொல்லுகிறதுன்ட்டு இது வந்து 10 வரி. இங்கே வந்து 10 எழுதி வச்சுக்கோங்க. 10 ஓகேவா, 10 வரும்போது நமக்கு ஷார்ட்கட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அருங்கலம் தயிர் தரியர். ஓகேவா, இதை வந்து தயிர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிர் வந்து 10 ரூபாய். அவ்வளோதான் இதோட ஷார்ட்கட் என்று குறிப்பிடுகிறது. சேந்தன் திவகாரம் எனும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சேந்தன் திவகாரம் அப்படிங்கிறதுல வந்து என்னது, கப்பலோட பல வகை பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி டக்குன்னு ஆன்சர் வருங்கிறத நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து, இந்த நீர்வழி பயணம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் பறவைகள், தவளைகள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன இலையில வந்து போவதை வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து அப்போ தண்ணியில் மிதக்கக்கூடியதில் நம்மளும் போக முடியும் போல அப்படின்ட்டு மரக்கட்டைகள் மீது ஏறி வந்து அவங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. இதுலேருந்து தான் வந்து நீர்வழி பயணம் வந்து வருது. ஒரு பறவை, தவளைகள், இந்த ஒரு இதை வச்சு தான் வந்து மனுஷன் வந்து கண்டுபிடிக்கிறான். ஓகே, நம்மளாலே அப்படின்னா நீரில் போக முடியும்ட்டு மரக்கட்டைகளை வச்சு அதை தண்ணீரை வந்து முன்னு பின்னும் அந்த துடுப்பு வச்சு தள்ளி அவங்க வந்து அவங்களுடைய பயணத்தை வந்து தொடங்குறாங்க. இது வந்து கட்டுமரங்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இந்த குறைந்த பெரிய அந்த கட்டுமரங்கள், ஓகேவா, அந்த கட்டுமரத்தில் உள்பகுதியை, கட்டுமரம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ஓகேவா, இப்படி பிளெயினாக இருக்கும், இப்படி மொத்தமாக கட்டியிருப்பாங்க. இது வந்து கட்டுமரம். இதில் அந்த உள்பகுதி வந்து தோண்டப்பட்டிருந்துச்சுன்னா, இப்படி உள்பகுதி வந்து இப்படி தோன்றப்பட்டு இதுக்குள்ளே உட்காருது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்னதுன்னா தோணிகள் அப்படின்ட்டு அழைக்கப்படும். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க உதவுகிறது. சிறிய நீர்நிலைகளை கடக்க இதெல்லாம் உதவுகிறது. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம்லாம் உதவுகிறது. அடுத்த களம், வங்கம், நாவாய், இந்த மூன்றும். ஓகேவா, நீங்கள் படிக்கக்கூடியது வந்து இந்த ஏதாட்டும் ஒன்றை வந்து படித்து வச்சுக்கணும். களம், வங்கம், நாவாய் இது வந்து பெரிய அளவிலான கடற்பயணம் மேற்கொள்வதற்கு உதவுகிறது. இது வந்து சிறிய அளவில் வந்து உள்ள நீர்நிலைகளை வந்து கடக்க யூஸ் பண்ணுகிறது. களம், வங்கம், நாவாய் இதை மட்டும் எழுதிக்கோங்க. களம், வங்கம், நாவாய் இது வந்து மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சியும், அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த மூணு வந்து பெரிய அளவில் உள்ள நீர்ப்பரப்பை வந்து கடப்பதற்கு, அதாவது கடலை கடப்பதற்கு, கடற்பயணம் மேற்கொள்வதற்கு வந்து இது உபயோகமாகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கும். அடுத்து இங்கே வந்து ஒரு உங்களுக்கு தெரிந்து கொள்வோம் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நியூசிலாந்து நாட்டின் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி வந்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. எங்கே, நியூசிலாந்து நாட்டோட வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் வந்து பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் வந்து ஒரு சான்று. ஓகேவா, இந்த மணி அப்படிங்கிறது ஒரு சான்று. மேலும் பிற்கால சோழர்கள்
ராசராச சோழனும் ராசேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்றது வரலாற்றில் வந்து இடம்பெற்றுள்ள ஒரு இது. ஓகே, நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்தாலே தெரியும். அவங்கள வந்து கப்பல் இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அடுத்த, தமிழர்கள் முற்காலத்திலே வந்து கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தனர். கப்பல் வந்து கட்டும் கலைஞர்கள் வந்து கம்மியர் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா, கப்பலை வந்து கம்பி வச்சு கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால கம்மியர். இதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. களஞ்சை கம்மியர் வருங்கன குயி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி வந்து எதில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் வந்து இடம்பெற்றுள்ளது. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா, கப்பலில் போகணும்னு ஆசை தான், கப்பலை கட்டணும்னு ஆசை தான், ஆனால் நம்மகிட்ட வந்து என்னது மணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னா கண்ணடை. இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கண் அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இதாயிரும், அப்படியே உள்ளே போயிடும். ஸோ கண்ணடை அப்படிங்கிறது என்னதுன்னா இளைத்த மரம். ஸோ மரமாக இருந்தாலும் அது இழைச்சி போச்சுன்னா கண்ணடையே விழுந்துடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்ணடை அப்படிங்கிறது இளைத்த அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தச்சு முலம், நீளம் அகலம் உயரம், இதை வச்சு வரக்கூடியது வந்து தச்சு முலம். முலம் அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரியும், ஒரு அளவுகோல். அதனால நீளம் அகலம் உயரம் இதை வச்சு கணக்கீட்டு கப்பல்களை உருவாக்குவதற்கு வந்து தச்சு மூலம். இது வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க. அடுத்த, யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது ஒன்று. இதை வந்து கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இந்த கரிமுக அம்பி அப்படிங்கிறது யானையை வந்து குறிக்கொடுது. யானை வந்து கருப்பாக இருக்குமா, அதனால கரிமுக அம்பி அப்படிங்கிறது யானையை குறிக்கொடுது, குதிரையை குறிக்கொடுது பரிமுக அம்பி. அதே மாதிரி ஒரு வெளிநாட்டு பயணி மார்க்கோ போலோ வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பியும் சணலையும் வந்து கலந்து, இப்போ வந்து நம்ம ஆணி அடிச்சிடும், மரங்களையும் பலகைகளும் ஒன்றாக இணைக்கும் போது அவற்றுக்குள் தேங்காய் நாயர் பஞ்சு இதெல்லாம் வச்சு இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் வந்து கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பக்கத்தில் பூசினர். ஓகேவா, இதில் வந்து முக்கியமானது வந்து எது, இந்த சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து கப்பலோட அடிப்பக்கத்தில் வந்து பூசினர். ஏன்னா கப்பல் வந்து பழுதடையாமல் வந்து நெடுங்காலம் வந்து உழைப்பதற்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ வந்து கடற்பயணியை வந்து நம்மளுடைய இதை பார்த்து வியந்திருக்காரு. இரும்பு ஆணிகள் வந்து துருப்பிடித்தும் விடும் அப்படிங்கிறதுனால மரத்திலான ஆணிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மரத்திலான ஆணிகளுக்கு வந்து என்னென்னு பெயர், தொகுதி அப்படின்ட்டு பெயர். ஓகே, மரத்திலான ஆணிகளுக்கு என்னது, தொகுதி அப்படின்ட்டு பெயர். அடுத்தது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கப்பல்கள் வந்து 12 வருஷத்துல வந்து நமக்கு பழுது வந்து பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்களோட கப்பல்கள் வந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் அது வந்து பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு வாக்கர் சொன்னார். இதை வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, வாக்கர் அப்படிங்கிறது என்னது, ஒரு நடக்கிறது, ஓடும் அப்படி தானே அர்த்தம். வாக்கு அப்படின்னா ஓடும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஆங்கிலேயர்கள் இது வந்து 12 வருஷம் ஓடும், நம்ம இது 50 வருஷம் ஓடும் அப்படின்ட்டு யார் சொன்னால் வாக்கர் வந்து சொன்னார். அடுத்த, பாய்மர கப்பல். காற்றின் உதவியால் வந்து போகக்கூடிய கப்பல் வந்து பாய்மர கப்பல். இது பெரிய பாய்மர கப்பல். திருக்கைதி பாய்மர கப்பல், காணா பாய்மர கப்பல், கொசு பாய்மர கப்பல் போன்ற பல வகைகள் வந்து இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து அவ்வளோ நமக்கு தேவை கிடையாது. காற்று வீசி நான் போனுச்சுன்னா அது என்னது, பாய்மர கப்பல். கப்பலின் உள் உறுப்புகள் பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, எறா, பருமல், வங்கு, கும்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது எதற்கெல்லாம் எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்பலை வந்து செலுத்துபவர்களோட பேர் வந்து மாலுமி, மிகாமன், நீங்கான், கப்பலோட்டி அப்படின்ட்டு இந்த பேர்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ தனியாக இப்படி எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இப்போ வந்து அடிமரம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, எறா அப்படிங்கிறாங்க. ஸோ அடிமரம் எறா. ஓகேவா, ரா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடிமரம் எறா, அடிமரத்தில் ஏறு, அடிமரம் எறா. ஓகே, அடுத்தது குறுக்கு மரம். ஓகேவா, குறுக்கு மரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பருமல். ஸோ குறுக்கு மரம் அப்படிங்கிறது என்னது, கொஞ்சம் பருமனாக தான் இருக்கும். இப்போ ஒரு கப்பல் இருக்குன்னா இதில் இந்த குறுக்கு மரம் வந்து பருமனாக போட்டால் தான் என்னது, அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால குறுக்கு மரம் அப்படிங்கிறது பருமன், ஸ்ட்ராங்காக தான் வந்து போடணும். அடுத்த, திரும்பு அப்படிங்கிறதுக்கு என்னது, சுக்கான்.
திரும்பு அப்படிங்கிறதுக்கு என்னது சுக்கான். இதை எப்படி ஞாபகம் சுளுக்கு பிடிச்சிட்டுன்னா என்னது திரும்பி படுத்தாதோ சுளுக்கு எடுக்க முடியும். ஸோ சுலுக்கான், சுலுக்கானா, உனக்கு சுலுக்கா அப்படின்ட்டு கேட்டால் திரும்பி படு, எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சமுக்கு. சமுக்கு அப்படிங்கிறது என்னது? திசை காட்டும் கருவி. திசை காட்டும் கருவி. இந்த சமுக்கு திசை காட்டும் கருவி அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சமுக்கு அப்படிங்கிறது என்னது? கிழக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு அப்படின்னு என்னது? அது ஒரு திசை தானே, திசையை காட்டக்கூடியது. அப்போ சமுக்கு அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி. இதுதான் வந்து இதில் உள்ள முக்கியமான பெயர்கள். ஓகே, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்படின்ட்டு கப்பல் சாஸ்திரம் என்ற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, ஒவ்வொரு கருவியும் கப்பல் பயன்படுத்தி கப்பல் சாஸ்திரம் நூலில் வந்து குறிப்பிட்டது. இந்த காந்த ஊசியை பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் வந்து கூறுகிறார்கள். இந்த சமுக்கு அப்படிங்கிறது தான் என்னது? காந்த ஊசி அந்த பெட்டியா வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு கூறப்படுகிறது. ஓகே, அடுத்தது கப்பலை செலுத்தும் முறை. அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ புறநானூறுன்னு வந்துட்டுனாலே உங்களுக்கு யார் புறப்பாடல் புறநானூறுன்னு வந்துட்டுனாலே நீங்கள் வீரன் தான் உங்களுக்கு ஷார்ட்கட். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நலி வலி. ஓகேவா? இது ஒன்றே ஒன்று தான். இவன் நல்லி போல இருந்தாலும் ரொம்ப வலிமையாக இருக்கானே, அவ்வளோதான் இதோட ஷார்ட்கட். ஓகேவா? நல்லின்னு என்னது? ரொம்ப எலும்பு போல இருக்கான் ஆனால் ரொம்ப வலிமையாக இருக்கான. வலிமைக்கு இந்த லீ தான் வரும், ஆனால் இது ஷார்ட்கட்னால இந்த லீ போட்டிருக்கோம். ஓகேவா? இவன் நல்லி போல இருந்தாலும் வலிமையாக இருக்கான. ஸோ நலி வலின்ட்டு வந்துட்டுனாலே இது என்னது? புறப்பாடல். பாடியவர் யார்? வெண்ணி குவைத்தியார். பாடியவர் யார்? வெண்ணி குவைத்தியார். ஓகே, வெண்ணியை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் நல்லி போல இருந்தாலும் வலிமையாக வெண்ணியை தூக்கிட்டானே, இதுதான் ஷார்ட்கட்டு. ஓகே, இவன் நல்லி போல இருந்தாலும் வலிமையாக வெண்ணியை தூக்கிட்டானா. வெண்ணியை தூக்குறதுக்கு ஒரு பெரிய பானையில் வெண்ணியை போட்டு தூக்குன்னா வலிமை தேவை. அவன் நல்லியாக இருந்தாலும் வலிமை இருந்தால் தான் தூக்க முடியும். ஸோ நலி வலி அப்படி இந்த வலிமை வீரம் ரிலேட்டடாக வருதா. ஸோ இது வந்து என்னது? புறப்பாடல். நளியிரு முன்வாய் முன்னீர். ஓகே, இதில் வந்து நீங்கள் முன்னீரை பார்க்கக்கூடாது. முன்னீர் பார்த்துட்டு தொல்காப்பி ஒன்றும் போட்டுறக்கூடாது. இதில் வந்து நலி வலி தான் வந்து நம்மளுடைய ஷார்ட்கட். அடுத்தது அவ்வளோதான். வேறு வந்து மீதி உள்ளதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. விண்மீன்களின் நிலையை வைத்து திசையை அறிந்து கப்பல்கள் வந்து செலுத்தினர். சிறந்த வானியல் அறிவையும் வந்து பெற்றிருந்தால் புயல் மழை போன்றவற்றை எந்த காலங்களில் தோன்றும் அப்படிங்கிறத அறிஞ்சு கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து காலத்தில் வந்து கப்பல்களை வந்து செலுத்தினர் அப்படின்ட்டு எல்லாம் லைட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. கலங்கரை விளக்கம்னா என்னன்ட்டு. ஓகேவா? அந்த கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை வந்து காட்டுவதற்காக யூஸ் பண்ணுறதா என்னது? கலங்கரை விளக்கம். இது கோபுரத்தின் உச்சியில் வந்து ஒளி வந்து வீசும். இதை பற்றி தானே இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா களம் அப்படின்னா என்னது? கப்பல். கலங்கரை விளக்கத்தை எப்படி எழுதலாம்னா களம் ப்ளஸ் கரைதல், அப்படிதான் இவங்க பிரித்து சொல்லியிருக்காங்க. ஸோ களம் அப்படிங்கிறது கப்பல், கரைதல் அப்படிங்கிறது என்னதுன்னா அழைத்தல் அப்படின்ட்டு பொருள். ஸோ கப்பலை அழைக்கும் விளக்கு தான் வந்து என்னது? கலங்கரை விளக்கம். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து களம் தந்த பொற்பரிசம் களந்தோணியால் கரை சேர்ந்தது. இதில் வந்து பொற்பரிசம் வந்து யார் கொடுப்பா? ஒரு வீரனாக செயல்பட்டால் தான் பொற்பரிசம் கொடுப்பாங்க. ஸோ வீரன் வந்தாலும் யார்? புறநானூறு. அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ உள்ள கப்பல்கள், இந்த பொருட்களை ஏற்று செய்யக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து என்னது? சரக்கப்பல்கள்னு அழைக்கப்படுகிறது. கடல் ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி அதே இடத்துக்கு வரும். கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழரின் ஆமைகளை வழிகாட்டியாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்று கருத்தும் வந்து இருக்கிறது. ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல கண்டென்ட் தான், இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ கடல் ஆமையை வச்சு நம்ம கடற்பயணம் வந்து மேற்கொண்டிருக்கலாம் அப்படின்ட்டு அறியப்படுகிறது. ஓகே, இதோட முடிச்சு பொறுத்துக்க பார்ப்போமா. தமிழர்களின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம், களம், வங்கம், நாவாய். இந்த மூன்றும் வந்து பெரிய நீர்நிலைகளை வந்து கடக்க யூஸ் ஆகுது.
தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்கிறது. தொல்காப்பியம் தோல் அப்படின்ட்டு வந்துட்டனால என்னது முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி திரும்பிப்படு. சுளுக்கு இருந்தா திரும்பிப்படு சுக்கான். அடுத்த கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள். மர அணிகள் என்னது தொகுதி. கப்பல் வந்து ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது வந்து நங்கூரம். இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே இடத்துல நிற்க யூஸ் பண்ணுவது என்னது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படுது. ஒருத்தர் இளைத்து இருந்தால் என்னது கண்ணை பார்ப்பாங்க, ஸோ கண்ணடை. எரா எரா அப்படிங்கிறது வந்து என்னது ரா வந்து வரணும். அடிமரம் அடிமரம் எரா. பருமல் பருமல் அப்படிங்கிறது என்னது குறுக்கு மரம். மிகாமன் அப்படிங்கிறது கப்பலை செலுத்துவர் பேர் வந்து மிகாமன். காந்த ஊசி அப்படிங்கிறது என்னது திசை காட்டும் கருவி. இந்த ஆழ்கடலின் அடியில் இது வந்து நமக்கு தேவை கிடையாது, இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க. இது இது ஒரு இங்கிலீஷ்காரர் எழுதியிருப்பாரு, நமக்கு இதெல்லாம் சிலபஸ்ல கிடையாது, அதனால தேவையில்லை. அடுத்து இலக்கிய வகை சொற்கள். இது முக்கியமானதுதான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பூ வா அறம் புத்தகம் இந்த சொற்களை வந்து நோக்குக. இதில் வந்து முதல் இரு சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகே, பூ அப்படின்னா வந்து மலர், வா அப்படின்னா வந்து அழைத்தல் அப்படின்ட்டு இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறம் புத்தகம். இந்த ரெண்டு அடுத்த இரண்டு சொற்களும் 3 அல்லது 4 சொற்களை வந்து கொண்டது. இவை அனைத்தும் வந்து என்னது பொருள் வந்து தரக்கூடியதுதான். அதே மாதிரி ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது என்னது சொல். மொழி பதம் கிளவி. ஓகேவா, என்பன கூட என்பது சொல்லுதான். ஓகேவா, மொழி பதம் கிளவி இது கூட வந்து சொல் அப்படின்ட்டு பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள் ஆகும். இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ட்டு இந்த 4 டைப் வந்து இருக்கு. நம்ம இதை வந்து இதற்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து பார்த்துருந்தோம். அதே போலதான் இலக்கிய வகை சொற்கள். ஓகே, இலக்கிய வகையில் வந்து சொற்களை வந்து இயற்சொல், திரிச்சொல், திசை சொல், வடச்சொல். நம்ம வந்து இலக்கண முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பார்த்தோம். இப்போ இலக்கிய வகையத்தில் எத்தனை இருக்கு? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்ட்டு 4 வகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4 ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட் வந்து பாருங்க புரிஞ்சிடும். இப்போ இயற்சொல் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல், கப்பல், எழுதினான், படித்தான் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து படித்தாலே வந்து புரியுது. எளிதில் படித்து பொருள் விளங்கும் சொற்கள். ஓகேவா, இதெல்லாம் படித்தாலே புரியுது. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் ஏர் சொற்கள். இதை வந்து எனது பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. மண்ணு பொண்ணு அப்படிங்கிறது எனது பெயர். நடந்தான் வந்தான் அப்படிங்கிறது எனது வினை. அவனை அவனால் இது வந்து ஒரு இடையில வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சொல், அதனால இது இடை. மாநகர் அப்படிங்கிறது எனது உரி, அதனால இது வந்து எனது உரி இயற்சொல். ஸோ இந்த 4 கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் திரிசொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயன் போன்ற சொற்களை வந்து கவனிங்க. இதை வந்து கவனிக்கும் போது இதில் வந்து இலக்கியம் பயின்றவங்களுக்கு தான் இது வந்து புரியும், சும்மா நமக்குலாம் இது புரியாது. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன். வங்குல் அப்படின்னா காற்று, அழுவம் அப்படின்னா வந்து கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான், உருபயன் அப்படிங்கிறது மிகுந்த பயன் என பொருளை வந்து தரக்கூடியது. இது வந்து யாருக்கு புரியும்? கற்றோருக்கு மட்டுமே புரியும். இலக்கியங்களை நல்லா கற்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்படி இலக்கியங்களை மற்றும் பயின்று வருவையாக இருக்கக்கூடியது, இலக்கியங்கள் மற்றும் கற்றவங்களுக்கு தான் புரியக்கூடியது வந்து என்னதுன்னா திரிசொல்கள். எல்லாருக்கும் புரிஞ்சா ஏர் சொல், இலக்கியங்கள் கற்றவங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் அது என்னது திரிசொல். அடுத்தது திரிசொல்லையும் வந்து என்ன 4 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. என்னது? பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். ஓகேவா, இதில் வந்து அழுவம், வங்கம் அப்படிங்கிறது ஒரு பெயரை வந்து குறிக்கக்கூடியதுதான். அதனால இது வந்து என்னது பெயர் திரிசொல். இந்த ஆள் அப்படின்ட்டு வந்தாலே வினை தான். அதனால இது வந்து இயல்பினான், பயின்றாள் அப்படிங்கிற வினை திரிசொல். அன்ன, மான அப்படிங்கிறது இடை திரிசொல். கூர், களி இதெல்லாம் வந்து என்னது உரி சொற்றொடர்ல வரக்கூடிய வார்த்தைகள். மா, தவ, சால, தவ, மா, கூர், களி, கடி, நெடி அப்படின்ட்டு எழுத்துக்கள் உண்டு உரி சொல்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்னது உரி திரிச்சொல். அதே மாதிரி இதை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். ஓகேவா, ஒரு பொருளை வந்து தரக்கூடிய பல திரிசொற்கள் எனவும், பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்.
ஓகேவா, நல்லா பாருங்க. ஒரு பொருள் வந்து தரக்கூடிய பல திரிசொல், பல பொருள் குறித்து தரக்கூடிய ஒரு திரிசொல் அப்படின்ற ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் வந்து கப்பலை வந்து குறிக்கக்கூடியது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 3 இதுக்கு வந்து ஒரே ஒரு பொருள் தான் வந்து தருகிறது கப்பல் அப்படின்ட்டு. அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், ஒரு பொருளை தான் தருது பல திரிசொல். அடுத்து இதழ், இதழ் அப்படிங்கிறது பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனியேடு, நாளிதழ். ஓகேவா, இவ்வளத்தையும் வந்து குறிக்கக்கூடியது. அப்போ இது வந்து இதழ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பல பொருட்களை தரக்கூடிய ஒரு திரிசொல். ஓகே, இது ஒரு 2-3 டைம் வந்து ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் நல்லா வந்து புரிஞ்சிடும். ஓகேவா, ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த திசை சொல். திசை சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. ஓகே, சாவி, ரயில், பண்டிகை, ரயில், சாவி, சணல், பண்டிகை, ரயில்லாம் வந்து தமிழ் சொற்கள் அல்ல, இவை வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். அப்படியே தமிழ்லேயே வந்துட்டு வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து, ஓகேவா, வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள். இது முக்கியம். வடமொழியை தவிர பிற மொழிகளில் இருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து என்னது, திசை சொற்கள். முற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டில் உள்ள பிற பகுதிகளில் வந்து வழங்கிய கிணறு, பசு இதெல்லாம் வந்து என்னது, கேணி, பெற்றம் அப்படின்ட்டு போன்ற சொற்களும் என்னது, திசை சொற்கள் தான். பாண்டிய நாடு தவிர மற்ற எல்லா சோழ, சேர நாடுகள் இதெல்லாம் வந்து வழங்கக்கூடிய இந்த கேணி, பெற்றம்லாம் வந்து இந்த திசை சொற்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது அப்போ அது வடமொழி கிடையாதுல்ல, தமிழில் வேற ஒரு சொல்லு. வடமொழியை தவிர பிற மொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். அடுத்த வடச்சொல். வடசொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழங்கி வருவதால் இவை தமிழ் சொற்கள் அல்ல, இவை வந்து வடமொழி சொற்கள். இது வடமொழி சொற்கள் அப்படிங்கிறது என்னது, சமஸ்கிருத மொழி சொற்கள். வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். இது வடமொழி இல்லாத சொற்கள் வந்து திசை சொற்கள். வடமொழி சொற்கள் வந்து என்னது, வட சொற்கள். வட சொற்களை வந்து தற்சமம், தற்பவம் அப்படின்ட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, தற்சமம், தற்பவம் அப்படின்ட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமலம் அப்படிங்கிறத அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம். கமலம் அப்படிங்கிறது அலங்காரம் அப்படின்ட்டு அங்கே வடமொழியில் இருப்பது போல எழுதுவது தற்சமம். லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்ஷ்மி அப்படின்ட்டு எழுதுவதும், விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்ட்டு எழுதுவதும் வந்து இந்த எழுத்துக்களை மாற்றி எழுதுவது என்னது, தற்பவம். ஸோ எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் கேட்கலாம். எல்லாம் வந்து என்னது, தற்பவம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள், எல்லாருக்கும் எளிதில் வந்து புரியக்கூடிய சொற்கள் வந்து என்னது, இயற்சொல். பல பொருள் தரும் ஒரு சொல், பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து என்னது, திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் சொல் சமஸ்கிருதம். அடுத்த இயற்சொல் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சோறு. திரிசொல் அப்படிங்கிறது இதில் என்னது, திரிசொல் அலுவம். திரிசொல் அப்படின்னா இலக்கியம் கற்றவங்களுக்கு புரியக்கூடியது திரிசொல். இயற்சொல் அப்படிங்கிற சோறு எல்லாருக்கும் புரியக்கூடியது. திசை சொல் அப்படிங்கிறது வடமொழி சொற்களாக இல்லாதது. ஓகேவா, அதுக்கு வந்து பெற்றம் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக கொடுத்துருந்தாங்களா, பெற்றம். வட சொல் அப்படிங்கிறது ரத்தம். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதோட வந்து நம்ம இயல் 4 வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இயல் 5 வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. கலங்கரை விளக்கம், ரைட் ஹவுஸ், பெருங்கடல், ஓஷன், கப்பல் தொழில்நுட்பம், மெரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம், மெரைன் கிரேச்சர், நீர்மூழ்கி கப்பல், சப்மெரியன், துறைமுக, ஹார்பர், புயல், ஸ்ட்ரோம், மாலுமி, சைலர், நங்கூரம், ஆங்கர், கப்பல் தளம், ஷிப்யார்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து நம்ம இயல் 5 வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.